குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப டைம் இல்லாமல் சீக்கிரமாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாப்பா இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அவள் தூங்கும்போதே நான் வேலையை முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு 2 அடுப்பில் வேகமாக சமைச்சிட்ருக்கேன். ஒரு அடுப்பில் சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சாச்சு. இன்னொரு பக்கத்து கீரை, பாலக்கீரை லைட்டாக அரைச்சி தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். பாலக்கீரை கடைய தான் போகிறேன். நான் பருப்புலாம் போட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா பருப்பு போட்டு செஞ்சால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கெட்டு போகாது, மிஞ்சி போயிடும், நிறையா மிஞ்சி போயிடும், அவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ அப்படியே வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு அப்படியே கீரையை வதக்கிட்டு கடைஞ்சி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சமாக தான் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக மதியமே ஒரு வேளையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு பக்கத்து பாலக்கீரை வதக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்து முள்ளங்கி சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ப்ரக்கோலி எடுத்துருந்தேன். ப்ரக்கோலி முட்டை போட்டு செய்யலாமா இல்லை நார்மலாக செய்யலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. சரி, ஓகே, முட்டை போட்டே செஞ்சிடலாம் அப்படின்னு ப்ரக்கோலி சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இது பண்ணால் போதும் இல்லையா. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு ப்ரக்கோலி எக் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ நியூ பார்ன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போலாம் அடிக்கடி ரசம் வைக்கிறேன். முன்னாடிலாம் ரசமே வைக்க மாட்டேன். நான் ரசம் வச்சா வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ரசத்தை நான் ஒரு மெயின் டிஷ்ஷாகவே வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ நான் சாம்பார் வச்சாலோ இல்லை கார குழம்பு வச்சாலோ சைடில் ரசம் வைக்கிற மாதிரி இருக்குது. பாப்பாக்காக நான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த ப்ரக்கோலி எக் ஃப்ரை எப்படி பண்ணேன் அப்படின்னா, அப்படியே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எதுவுமே நான் தாளிக்கலாம் இல்லை, டைரெக்டாக ப்ரக்கோலியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனைக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை நான் ப்ரக்கோலி சாப்பரே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ப்ரக்கோலி ஸ்நாக்ஸ் மாதிரி எக்கு முடிச்சிட்டோம். கொஞ்சமாக ஷாஹினுக்காக வச்சுருந்தோம், அதை மட்டும் நாங்கள் லன்ச் பிளேட்டில் வச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் 2 கிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நியூ பார்ன் இருந்ததுன்னா எப்படி சீக்கிரமாக வேலையை முடிக்கிறீங்க, ஈஸியாக எப்படி குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.